நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க கார்த்திக்கு நல்ல ஒரு பொண்ணை தேடினு இருக்காங்க. இந்த நிலையில் கரெக்டாக அந்த அஞ்சலி இருக்கால கோர்ட்டில் வந்து, இல்லை நான் கார்த்திகை விட்டு போக மாட்டேன், கார்த்திக் தான் என் உலகம், கார்த்திக் தான் எனக்கு எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே என்னடா இது புது பிரச்சனை, இந்த பக்கம் போனால் அங்கே ஒரு பிரச்சனை, அந்த பக்கம் போனால் அங்கே ஒரு பிரச்சனை, எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையடா, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவீங்க. அதுக்கு எல்லாமே எண்டு கார்டு இருக்குங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட்டு, என்னடா ஆச்சு எதிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு கரெக்டாக அஞ்சலி கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அஞ்சலி இருந்து ஆல்ரெடி முடிவில் இருக்காங்க. அவங்க அம்மா கிட்டே சொல்லிச்சு, அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கூட்டி சீக்கிரம் கோட்டு அவரை கொட்டோ லொட்டு லொசுக்குன்னு வரும், அப்போ பாரு சொத்தெல்லாம் பிடிச்சி அப்படி வாயில் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்னடி சொல்கிற, நம்மளை விடுவாங்களா சும்மா, அவங்கன்னா சும்மா வர்றது, இப்போ அவனு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னா நான் கையெழுத்து போட்டு தானே ஆகணும், இது சும்மா செல்லா பாத்திரம், ஆல்ரெடி நான் போயிட்டு வக்கீல் கிட்ட எல்லாமே பேரம் பேசிட்டு வச்சிட்டேன், அதுக்கு தான் ஒரு 2 கோடி இருந்தால் போதும், அப்படியே அவங்ககிட்ட 50 கோடி அடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த எஸ்எஸ்கே நான் தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரே அடியாக எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் எப்படியா பட்டானோ அப்பா, யாருமே நம்பக்கூடாதுமா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இலக்கியா தான். ஆமாண்டி அந்த இலக்கியா தாண்டி, அந்த இலக்கியாவை ஃபஸ்ட்டு நம்ம கூட சேர்த்துக்கூடாது, சரியான விடியாவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா மேலே பழிய போட ஆரம்பிச்சிட்டாங்க. டே எப்பா இந்த உலகமாக நடிப்படா, டே இதெல்லாம் எப்படா டே டக்குன்னு பச்சை இந்த மாதிரி சிமுக்கு சிப்புக்குன்னு இப்படி மாறுறீங்க, இதெல்லாம் நியாயமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனை ஒன்று இருக்குது. சரி போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா ஒரு பொண்ணு அழகாக செலக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ கார்த்தியும் இலக்கியா வந்து கார்த்தியும் அந்த பொண்ணையும் மீட் பண்ண வைக்க போகிறாங்க. தற்செயலாக தான் ஒரு பொண்ணு வந்து அப்படியே சும்மா கை போடுதுங்க, அப்படியே பார்த்த உடனே காதலா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஒரு பக்கம். என்னடா இதெல்லாம் டே படத்துக்கு வேணா நல்லா இருக்குது, இதெல்லாம் ரியாலிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னங்க பண்ணுறது, எல்லாமே ரியாலிட்டியில் தான் இருக்குது. கரெக்டாக அந்த பொண்ணை வர வைக்கிறாங்க. சர்ப்ரைஸாக அப்படியே காரில் ஏறாங்க. முன்னாடி கௌதமே அப்படியே சைடில் இலக்கியா, பின்னாடி கார்த்தி. அந்த பொண்ணு பக்கம் உட்காந்து என்னங்க நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நொய்னு பேச ஆரம்பிக்க. கார்த்திக்கு ரொம்பவே அட்ராக்ஷன் ஆயிடுது. அப்படியே சும்மா ஒரு பக்கம் மயங்கி போயிடுறாரு, சொக்கி போயிடுறாரு, அப்படியே பார்த்துனே வராரு. சரி வீட்டுக்கு போயிடுறாங்க. கரெக்டாக போகிறவல்ல அந்த பொண்ணு வந்து சரி இறங்கிறேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இதுக்கப்புறம் பார்க்கணுமே கார்த்தி திரும்பி பார்த்துனாரா, என்ன கார்த்தி திரும்பி பார்த்துனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் நீ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில் இருந்திருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை ஏதோ ஒன்று ஓஹோன்னு கும்முன்னு ஜம்முன்னு போய்க்கும். ஆனால் என் வாழ்க்கையும் கீது எச்சே நாரி போன வாழ்க்கை இதான ஒன்று நம்ம வாழ்க்கையில் இதான உருப்படி அமையுது, எல்லாமே நம்மளுக்கு தருதரமாகவே அமையுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்காங்க. புலம்பு எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி அழிஞ்சிட்டா வாழ்க்கை எப்படா சுவாரஸ்யம் இருக்குமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்காங்க.